ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது நம்ம கேமிங். நம்ம போன தடவை விட்டதுலேருந்தே கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இன்னும் ராத்திரியாக தான் இருக்குது. தூங்கலான்னு பார்த்தாலும் அதே தான் வருது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சுற்றி இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் போட்டு திறப்போம். ஆனால் சுற்றி ஒரு மான்ஸ்டர்ஸும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏய், உள்ள போக முடியலையே. ஒருவேளை இந்த கீழே நம்ம அடிச்சு வச்சோம்ல, அந்த இடத்துல இருப்பாங்களோ. இல்லை, வீட்டை மாற்றோம். ஆமாம், இதோட 4வது ஆடி மேலேருந்து கீழே விழுகிறேன். யாரா நீ என் வீட்டுக்குள்ள போய் ஏன் பெட்டில் படுக்கிற? மறுபடியும் படுக்கிறான் பாரு. படங்க காத்துங்களான்னு பார்த்தா ஐயோ, எங்க வில்லேஜ் காப்பாற்ற வந்து நான் கொண்டு போட்டேன். இங்க ஒருத்தனை, இங்க ஒருத்தர் இருக்கான். அது முடிய சந்தோஷம். கூட்டிட்டு சன் பாத் எடுக்கும். சாரி, இது நைட் பாத். எவனோ ஓன்னு சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். எப்படி தெரியல. நீயாடா மாடு பேய்? ஏய், தேங்க்யூடா. ஏய், ஃபுட்டெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டாங்க. பரவாயில்லடா, நான் வெளியே போய் ஒரு 4 மரத்தை வெட்டிட்டு வரேன். நான் தீயா போயிட்டு இருக்கேன் மரம் வெட்ட. இப்ப என்ன பண்றதுன்னு மட்டும் பாருங்க. என்னது இது? எமரால்டா? இன்னைக்கு என்னன்னு தெரியல. நான் வர இந்த கேம்ல பாட்டா மரத்தை மூளை வச்சு உடச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய அறிவாளி பார்த்தீங்களா? ஏய், மரம் உடைகிறான். எனக்கு எலும்பு பையன் நடக்கிற சத்தம் கேட்குது. எங்க பின்னாடி இருந்து அந்த அம்பு விட்டு கொண்டு போட்டானுங்கன்னா அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு. அடுத்து நம்ம மைனிங் தான் போவோம். அதுக்கு முதல்ல பிக்காக்ஸு, ஆக்ஸ், அயனை தேடி போவோம். முதல்ல போய் அப்புறம் அயன் செஞ்சு வருவோம். பிக்காஸ்லாம் கிடுகிடுன்னு வீட்டுக்கு போனாலே ஒன்று வந்து பக்கத்தில் பிடிச்சிடும். அங்கே பாருங்க எலும்பு பையன். நீ எலும்பு அங்கே படுறா. ஐயோ, அம்பு விட்டு 5 நிமிஷம் தப்பிச்சிட்டேன். ஏன் ஒண்ணு கவனிச்சிங்களா? நம்ம கிட்ட ஏற்கனவே பிக்காக்ஸ் இருக்கு. அவசரப்பட்டு போயிட்டு வந்துட்டோம். இங்க பாருங்க, கரெக்டா அந்த டைம் கொடுத்துருக்கோம். அடுத்து ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யணும். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான கேவ் பார்த்தியா? அது இருக்கான்னு மறுபடியும் போய் பார்த்துட்டு வரவா. தேவையான ஸ்டோன் கிடைச்சிருச்சு. இப்படி மேலே போய் பிக்காக்ஸ் செய்யறதே வேலை. போச்சுரா, என்ன இவ்வளவு பெரிய தடுமாற்றம்? ஏய், ஜம்ப். ஐயோ, எலும்பே. ஏய், மேலே ஏற முடியல. அடிக்கடி இந்த பள்ளத்துல விழுந்துடுறேன். இந்த பள்ளத்தை முதல்ல அடைக்கணும். தம்பி, யாரு நீ? என்னால தூங்கல, நீ யாச்சும் நிம்மதியா தூங்கு. ஸ்டோன் பிக்காக்ஸ் சரி 2 செஞ்சு வச்சுக்கோ. இப்பயும் நம்மளால தூங்க. ஏய் வாடா, உள்ள போடா. நம்மளா சாக வேண்டியதே இருக்கு. எப்படியும் நான் பிக்காக்ஸ் வச்சு அடிச்சு கொண்டுட்டேன். ஐயோ, ஸ்பைடர். தூங்குறா நீ யாச்சும் நிம்மதியா? ஏங்க, நான் போன வீடியோல ஒண்ணு காட்டல. அது பேரு ஸ்பானராமா. அதுல இருந்து அந்த ஜாம்பி வருவானா. அதை வச்சு நம்ம ஹெச்பி ஃபார்ம் செஞ்சுக்கலாம் அப்புறமேல். எப்படா விடியும் இருக்கு. தூங்க வேற முடியல. பெட்டை உடச்சு போட்டு பார்ப்போமா? மறுபடியும் பெட்டை போட்டு தூங்க முடியாது பாப்பா. இப்பவும் அப்படிதான் கிடையாது. கீழே இருக்கு ஜாம்பி பயலுகளோட. என்ன இடம் இது? இங்க இதான் ஸ்பானர். ஐயோ, ஏய், ஐயோ, வாடேட்டு
மேல போ மேல போ சீக்கிரம் சீக்கிரம் அப்பாடா திடீர்னு அள்ளி விட்டுச்சு. இங்க பாருங்க நான் உங்ககிட்ட காட்டுறேன் இந்த இடத்த. இந்த இடத்து இங்கதான் பாத்தீங்க, இங்கதான் இருந்துச்சு, திடீர்னு காணாம போச்சு. அந்த இங்கே இருக்கும், இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இருக்கு இங்க பாருங்க ஜாம்பி பயலுங்க. இப்படி ஓடான்றேன் ஓடான்றேன் வர்ற ஓடா ஓட ஓடான்றேன் ஓடா போடன்னு சொல்ல வர நீ உள்ளே இரு. இவங்கெல்லாம் எப்படி சாவடிக்கிறதுன்னு தெரியல. இந்த நம்ம தேர்ன கேவ் அங்க இருக்கு பாருங்க. ஆமா கிடு கிடுன்னு உள்ள போய் கிடு கிடுன்னு ஜாம்பி என்னது இல்லைங்க உடச்சு பார்க்கலாம். இன்னும் இருக்கும். நான் வேற ஸ்டோன் பிக் ஆக்சஸ் செஞ்சு அங்கேயே போட்டு வந்துட்டேன். இங்க ஒரு கிராஃபிங் டேபிள்ல வச்சாதான் கரெக்டா இருக்கும். இன்னொரு ஸ்டோன் பிக் ஆக்ஸ் ஒன்று செஞ்சுப்போம். என்னது இது, இங்க கோல் கிடைச்சிருக்குங்க. கோலை வச்சு என்ன பண்றது? ஐய் டார்ச், கோலை வச்சு டார்ச் தான் பண்ண முடியுமா? ஏய் நிறைய கோல் இருக்கு, இதை வச்சு நிறைய டார்ச் செஞ்சு என்ன பண்ண போறோம்? இங்க பாருங்க எத்தனை கோல். இந்த மாதிரி டைமண்ட்லாம் கிடைச்சா என்ன பண்ணுறோம்? இது இடின்னு கோல் எடுத்தாச்சு. இது எப்படி விட்டேன்? உள்ள போய் பார்க்க. ஏய் அயன் அயன் அயன், இது அயன்ல அயன் ஒர்க் நம்ம ஹீட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க இந்த கேபிள் நிறைய கிடைக்கும் போல. ஐயோ எல்லாம் கிடைச்சிச்சு, வாங்கப்பா. இங்க வர அயன் இருக்கு. இன்னும் மேல ஒரு வழி போகுது, என்னன்னு பார்க்க முடியக்கூடாது. ஹாய் கோடு, இங்க பாருங்க. இது எனக்கு புரியல. போய் மைனிங்க்கு போறேன், கோடு மணலாம் கிடைக்குது. நான் ஐயனுக்கு வந்தேன். இதை மைன் பண்றதுக்கு நான் படுற பாடு இருக்கே. இங்க பாருங்க போக போக கோலான்னு வருது. என்சாண்டிங் பண்ணிட்டு போட்டா மொத்த இதுமே அழிஞ்சிரும் போல. ஒண்ணுமே தெரியாதுன்ட்டு சொல்றேன் பாத்தீங்களா? உண்மையில எனக்கு எதுவும் தெரியாது, சும்மா தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன். டப்ப டப்பன்னு போட்டுக்கிட்டு கிடு கிடு விளாடுறதே நம்ம கெத்து. இங்க பாருங்க நீங்க சொல்லுங்க எத்தனை கோல். நம்மளுக்கு தான் நல்லது, கோல் மலையான்னு குளிக்குது. கோல் எடுத்தே பிக் உடைஞ்சு போயிரும் போல. கோலெல்லாம் மைன் பண்றதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே. இங்க அப்புறம் வந்து மைன் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணுவோம், மேல போவோம். மேல போய் எடுத்த அயனை முதல்ல உருக்கி, எடுத்த அயன் ஒர்க்க உருக்கி அயனை மாத்தும். பாருங்க நான் சொன்ன மாதிரியே விடிஞ்சிருச்சு. ஆனா என்னடா சுத்து நடத்தி சுத்திட்டு இருக்கேன். நம்ம வீடு எங்க? இந்த இருக்குல்ல,
வீட்ல இந்த கோல் இது அது என்ன அயன் உருக்குறத பத்தி இந்த வீடு தான். இங்க பாருங்க இங்க இருக்கும். இதுல வந்து இப்ப நான் இப்பவே கூட வைக்க மாட்டேன். உடைச்சி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தான் வைப்பேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு நம்மளுக்குன்னு தனியா ஒரு வீடு செஞ்சு அதுல வாழ போறோம். இங்க பாருங்க நம்ம எடுத்த ஐநூறு தான் இருக்கு. சாரி, இப்ப பாருங்க நம்மளுக்கு 5 கிடைச்சிடும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் அண்ட் டாட்டா. எல்லாருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.